மும்பையில் திங்கட்கிழமை அன்று வீசிய புழுதி புயல் மற்றும் மழை பொழிவு காரணமாக ராட்சத விளம்பர பேனர் சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் சுமார் 60 பேர் காயமடைந்துள்ளனர். மும்பை புறநகரில் அமைந்துள்ள காட்கோபர் பகுதியில் உள்ள சம்தா காலனியின் ரயில்வே பெட்ரோல் பம்ப் அருகே ஒரு ராட்சத விளம்பர பேனர் பொருத்தப்பட்டிருந்தது. திங்கட்கிழமை மாலை 4:30 மணியளவில் திடீரென வீசிய பலத்த சூறைக்காற்றால் இது சரிந்து விழுந்தது. 70க்கு 50 மீட்டர் என்ற அளவில் இருந்த மிகப்பெரிய பேனர் அது. அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த விளம்பர பேனர் பெட்ரோல் பம்ப் மீது விழுந்துள்ளது. மழை மற்றும் புழுதி புயல் காரணமாக ஏராளமான மக்கள் அந்த பெட்ரோல் பம்பில் ஒதுங்கி நின்றுள்ளனர். சம்பவ இடத்தில் இருந்த செய்தியாளர் கூறுகையில், மீட்பு பணி நள்ளிரவு வரை தொடர்ந்ததாகவும் மேலும் சிலர் சிக்கியிருக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே விபத்தில் காயமடைந்த நோயாளிகளை சந்திக்க மருத்துவமனைக்கு வந்தார். செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், இன்னும் அந்த இடத்தில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்கும் பணிக்கு முன்னுரிமை தரப்படுவதாக கூறினார். மும்பையில் உள்ள அனைத்து விளம்பர பலகைகள் குறித்தும் சிறப்பு ஆய்வு நடத்தப்படும். விபத்துக்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் என்று ஷிண்டே கூறினார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உடனடியாக 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்.